கெட் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் ரைட். உறவுகளை சரி பார்த்து கொள்ளுங்கள். ஓகே. அன்பான தம்பி தங்கச்சி, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேசும்பொழுது பழகும் பொழுது நான் எப்போயுமே சொல்லுவேன், 1 arm டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. எத்தனை பேர் என்சிசி ஸ்கவுட்டு போயிருக்கீங்க? என்எஸ்எஸ் பரேடு ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? டிக்கு 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 ஒரு ஃப்ளைட் ஃபார்ம் பண்ணுவீங்களா? இப்படி. அப்போது நமக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பின்னாடி இருக்கிறவங்க சைடில் இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஸ்டன்ஸு? 1 arm டிஸ்டன்ஸ். அதே போல் நீங்களும் மற்ற பிள்ளைங்கக்கிட்ட, ஓகே, முக்கியமாக ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது, சகோதரிகள் பசங்கக்கிட்ட பேசும்போது, பசங்க பிள்ளைங்கக்கிட்ட பேசும்பொழுது தயவு செய்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன தொட்டு பேசுறது, தடவி பேசுறது, தட்டி பேசுறது, இது நமக்கு செட் ஆகாது. நம்முடைய கலாச்சாரமும் இல்லை, வேதத்தின்படியும் அது சரியும் இல்லை. அன்பான தங்கச்சிங்கக்கிட்ட நான் ரொம்ப ஓப்பனாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன். தயவு செய்து ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க பசங்க கிட்ட போய் சிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள் ப்ளீஸ். இல்லை பிரதர், நான் அவரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ண பிரதர், எப்படியாவது அவரை அப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், நான் அப்படியே விசுவாசத்தில் இருக்கிறேன் நான். பிரதர் பல வருஷமாக அவருக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கேன் பிரதர். என்னம்மா இப்படி பண்ண? இல்லை பிரதர், வசனமே இருக்கு, என்னால் அவர் பரிசுத்தப்படுறாரு, என்னால் ஒரு ஆத்மா பரிசுத்தப்படுது. இல்லை பிரதர், வசனத்தை படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14 இருந்து அப்படியே பொறுமையா. என்னத்தினால அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால பரிசுத்தமாக்கப்படுறான். இதை தான் பல சகோதரிகள் சொல்லிக்கிறாங்க. என்னால் அவர் பரிசுத்தமாக்கப்படுறாரு, எப்படியாவது ஒரு ஆத்மா வருது. இல்லை பிரதர். அன்பான தங்கச்சி நல்லா கவனிமா. There is no guarantee that the boy you love will accept Jesus Christ as Lord and Savior. அதாவது நீ காதலிக்கிற, ஓகே, ஓப்பனாகவே பேசிடுறேன், என்ன, நீ காதலிக்கிற, நீ சுற்றி திரிகிற அந்த பையன், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணாலும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளையாக மாறி வந்துடுவான் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஏன்னா வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. அவிசுவாச மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கணும், இப்பொழுது அவைகள் பரிசுத்தமாக இருக்கிறார். நெக்ஸ்ட் வசனம் அப்படியே போகலாம். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தை சகோதரியாக அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்க தேவன் நம்மை அடித்திருக்கிறார். நெக்ஸ்ட் நல்லா கவனி. தங்கச்சி, மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? நல்லா கவனிங்க. நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், உன் கூட இருப்பேன், உன்னை வழி நடத்துவேன், நீ பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் உன் தேவன் அப்படின்னு சொன்னார்னா அது உண்மை, செய்வார். ஆனா இங்க என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஐ டோன்ட் நோ. ஆண்டவரே இங்க என்ன சொல்லிட்டாரு? எனக்கு தெரியாதுப்பா, நீ பாட்டுக்கு எவனையா கூப்பிட்டு வந்தாலும் நான் ரட்சிக்கணுமா அவனை? போ. புரியுதா? நல்லா கவனிங்க. அன்பு தங்கச்சி, இங்க இருக்கிற தங்கச்சிமார் நல்லா கவனிங்க. நீ லவ் பண்ற பையனை ஆண்டவர் ரட்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஐ டோன்ட் நோப்பா, எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவரே கைவிரிச்சிட்டார். எனக்கு தெரியாது. இப்படி ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலையில நீ லவ் பண்ணணுமா? கொஞ்சம் யோசித்து. என்ன பிரதர் இவ்வளவு லேட்டா வந்து சொல்றீங்க? எங்களுக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு. அப்படியே புதிய ஏற்பாட்டு மரியாள், அவர் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, அப்படியே பயங்கர பரிசுத்தமான ஜீவி. ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தாலே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. அன்பான தங்கச்சி நல்லா கவனிமா. நீ கடந்த 1.5 வருஷம் 2 வருஷம் யோசிக்கிற, ஆனா ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? அடுத்த 50 வருஷம் யோசிக்கிறார். அடுத்த 50 வருஷம் நீ ஓடணும் அந்த பையன் கூட. அதனால
கடந்த 2 வருஷம், கடந்த 1.5 வருஷம், கடந்த 3 வருஷம் ரொமான்ஸை பற்றி நீ கவலைப்படாத, விட்டு வேண்டாம், நமக்கு செட் ஆகாது, அவ்வளோதான். ஏன்னா அடுத்த 50 வருஷம், இப்போ 3 வருஷம் நீ சந்தோஷமாக இருப்ப, அடுத்த 50 வருஷம் அழுதுகிட்டே இருப்ப. எங்கள் வீட்டில் நடந்த கதையை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா தான் கிறிஸ்டியன், எங்கள் அப்பா கிறிஸ்டியன் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 47 வருஷம் ஆச்சு. அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்பா லவ் பண்ணல, ஒரே ஜாதியை பார்த்தானே கல்யாணம் பண்ணுவாங்க கிராமத்துலலாம். அதனால் ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா ஏசுனா அவரு 47 வருஷம் எங்கள் அம்மா பொறுமையாக இருந்து, போன மே மாதம் எங்கள் அப்பா 78வது வயசில் ரட்சிக்கப்பட்டார். யோசிமா தங்கச்சி, நீ 50 வருஷம் ஜெபம் பண்ண போறியா ஒரு லூசு பயலுக்காக? அதுதான் நான் சொல்கிறேன். ஒருத்தாவன் அவன் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், ஓகே, அது வேற விஷயம். உன் வாழ்க்கையே போராட்டம் ஆயிரும்ன்ற. நான் என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உன்னை படைச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை அறியாம எவன் பின்னாடியோ சுத்திட்டு போயிட்டு அடுத்த 50 வருஷம் நீ அவனை ரட்சிக்கிறதுக்கும் உன் குடும்பத்தை நடத்துறதுக்கும் இதுலயே உன் நேரம் செலவாயிடும். நீ எப்போ சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி, எப்போ நீ ஆண்டவருக்காக கனி கொடுத்து, எப்போ 30 வயசுல சுகர் வந்துடும், 40 வயசுல பிரஷர் வந்துடும், 50 வயசுல முட்டிலாம் கிடுகிடுன்னு நடங்கும், 60 வயசுல நீ எப்பமா ஆண்டவருக்கு கனி கொடுக்க போற? யோசிச்சு பாரு. இது உனக்கு செட் ஆகாது, வேண்டாம், அவ்வளவுதான். ஓகே, பையனை பார்த்து சொல்லிடு, பாஸ் செட் ஆகாது சொன்னாங்க, வேதத்தின்படி கூட பார்த்தா செட் ஆகாது. அப்போ நம்ம இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை அடைச்சி போ, வேற எவன் கிடைக்கும் போ. ப்ளீஸ் நல்லா கவனிங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். சண்டே கிளாஸில் அவ்வளவு சின்சியராக இருந்து, விபிஎஸ்ல அவ்வளவு சின்சியராக இருந்து, காலேஜ் ப்ரேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ சின்சியராக இருந்து, கடைசியில் எவனையோ கட்டிக்கிட்டு எங்கேயோ போய் சாவா. வாழ்நாள் முழுக்க அழ வேண்டுமா? அப்போ என்ன வேணா பண்ணிக்கப்போ. இல்லை எஸ்கேப் ஆகணுமா? அது உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க, சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். ஓகே, செட் ஆகாது தங்கச்சி சொன்னால் கேளுங்க. அப்புறமா கடைசி வரையும் நீங்கள் தான் அழணும், வேண்டாம். ஓகே, உங்களுக்கென்று ஒரு நல்ல இழிச்சவாயன் நம்ம ஊர் நம்ம இடத்துல இருக்கிறான். ஏமாந்தவன் நம்மகிட்டே இருக்கிறான். ஏன் வெளியே போறீங்கன்ற உங்களை சொல்லப்பா நான். ஓகே, ஸோ ப்ளீஸ் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். தயவு செய்து ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அதே போல் அன்பு தம்பிமாருக்கும் நான் இதை தான் சொல்லிக்கிறேன். இல்லை பிரதர், எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்களாம் ஆம்பளை பசங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்க அப்படின்னு நீ நினைக்காத கண்ணா. அப்படி நீ நினைக்கவே நினைக்காத. சாலமோனை பற்றி படிச்சிங்களே பழைய ஏற்பாட்டில்? ஞானம்னா அவன் தான் ஞானம், விஸ்டம். அப்பேற்பட்ட ஞானவான் கடைசியில் அவ்வளவு மனைவிகள் எல்லாம் எகிப்திலேருந்து, ஏதோம்லேருந்து, மோவாப்லேருந்து எல்லாத்தையும் கூட்டி ஒன்றா உட்காந்து வீட்டில் வச்சுக்கிட்டான். நீ எனக்கு சப்பாத்தியை சூடு, நீ எனக்கு ஷவர்மா போடுன்னு. என்ன கடைசியில் என்ன பண்ணுச்சுங்க? எல்லாம் அவனை ஆண்டவர்கிட்ட இருந்து திருப்பிட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க, சாலமோனின் குமாரன்னு சொல்ல பார்த்தீங்களா? ஏன்னா தாவீது எவ்வளோ பெரிய களவாணிப்பெல்லாம் இருந்தாலும் அவன் ஆண்டவர் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தான். ஓகே, படுக்கையாவ என்னாலமோ பண்ணியிருக்கான் அவன் தப்பு, ஆனாலும் ஆண்டவர்னு வந்துட்டா அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் இந்த கிறுக்கு பேல பாருங்களேன், எல்லாமே வேற வேற டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்தான். அவன் அவளுக்கு தேவையான ஒரு விக்கிரகத்தை அது இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டாங்க. இவனும் போய் சும்மா போய் கை கட்டிக்கிட்டு நிற்கிறான். சாலமன், அன்பு தம்பி நல்லா கவனி, சாலமன் பற்றியும் தெரியும் உனக்கு, சாம்சனை பற்றியும் தெரியும். என்ன நீ பாட்டுக்கு எவன் மடியிலையா போய் டக்குன்னு படுத்துறாத, கண்ணை நோண்டி மாவாட்ட விட்டுருவாளுங்க, ஜாக்கிரதை.
நடக்கும்ன்ற நான். நீ நினைக்காத மிகப்பெரிய பவர்ஃபுல் நான் தான் ஆம்பளை பயங்கரம், அப்படி கிடையாது. நீ அங்கே போன கம்முன்னு போய் அவ்வளோதான். நீ விழுந்ததான், எழும்பவே மாட்ட, கண்ணை நோண்டிடுவாங்க, மாவாட்டணும் கடைசி வரைக்கும். முடிவு பண்ணிக்க. ஓகே, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயாவது போய் சிக்கி தவிக்காதீர்கள் ப்ளீஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.